233 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் மட்டும் ஒரு ஷேர் பண்ணுங்க. 300 பேர்கிட்ட பாக்குறீங்க, எல்லாருமே லைக் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. அப்ப அந்த உறவுகள் சார்ந்து நம்ம என்ன பண்ணுங்க, அந்த உறவுகளோடு அட்டாச்மெண்டா போகணும். இப்போ அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை போய் இப்போ சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல எல்லாம், நல்லதுக்கு சொல்லி போ, கெட்டதுக்கு சொல்லாம போமாங்க. ஏன் அவங்க கெட்டதுக்கு சொல்லாம போக சொன்னாங்க? அவன் நம்மளை கூப்பிடலன்னா கூட அந்த இடத்துல நாம போய் நின்று நாம என்ன செய்யணுமோ அந்த முறையை செஞ்சுட்டு வந்துடணும். எதுக்கு? இறப்புக்கு மட்டும். கல்யாணத்துக்கு போன யாரும் சொல்லலை, கல்யாணத்துக்கு அவன் கூப்பிடாம போனா நானே கூப்பிடல, எதுக்கு கல்யாணத்துக்கு வந்தான் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த துக்கத்தை பகிர்ந்துக்க போகும்போது அடடா நம்ம சொல்லலைன்னா கூட வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுங்க, உறவு சீராகும். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, நல்லதுக்கு சொல்லிப்போ, கெட்டதுக்கு சொல்லாமல் போனாங்க. நாம் இப்போ அதுக்கு கூட போகிறதில்ல. ஏன்னா நமக்கு என்னங்க, ஈகோ, நான் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வம். இந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிருச்சு அப்படின்னா எந்த கர்வமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த உறவுகளுக்குள்ள நம்ம இது பண்ணோம். அப்போ புதன் வந்து திருநங்கைகள். இப்போ திருநங்கைகளை வந்து துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருந்தாலும் நமக்கு இந்த பிறவியில் புதனுடைய சாபம் வரும். அப்போ அந்த திருநங்கைகளை பார்த்தா நம்மளை வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவாட்டி போகுது. அவங்கள அவமானமாக படுத்தாமல், அசிங்கப்படுத்தாமல், அவங்களால் நமக்கு முடிஞ்சால் செய்யணும், முடியலன்னா ஒதுங்கி போயிடும். நம்மகிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிடுங்க. அவங்கள போய் ஏன் நல்லா தானே இருக்க, ஏன் சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படிலாம் நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்க, கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த உறவுகளை கஷ்டப்படுத்த நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த கஷ்டங்கள் தீராது. அப்போ இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், புதன்னா வந்து நம்மளுடைய கல்வி நமக்கு பயன் கொடுக்காம போகிறது, நம்மளுடைய வியாபாரம் புதன். இப்போ தொழில் செய்யும்போது ஒரு வியாபாரம், அதாவது கமிஷன் பேஸில் செய்கிற எல்லாமே புதன். இது எல்லாமே நமக்கு சரியில்லாமல் இருக்கிறது. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த புதனுடைய சாபம். அப்போ அதெல்லாம் நம்ம இந்த நிவர்த்தி பண்ணும்போது, வியாபாரம் பண்ணும்போது அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுங்க, விட்டு கொடுத்து போகணும். அதெல்லாம் நம்ம செய்ய 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 என்னாகுன்னா அந்த ஒரு பிரச்சனையானது நமக்கு சுமூகமாக சால்வ் ஆகும். அப்போ புதனுடைய கர்மாவை தீர்க்கணும்னா திருவெண்காடு, புதனுடைய ஸ்தலமான திருவெண்காடு, சூரிய சந்திர அக்னி தீர்த்தம் 3 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு 17 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்து என்ன பண்ணுங்க, சொந்தக்காரங்கிட்ட சண்டை போடணும், தாய் மாமாட்ட சண்டை போடணும். அப்படித்தானே? சண்டையெல்லாம் போடக்கூடாது. தாய் மாமா அவர் பேசினாலும் சரி பேசாட்டும் சரி, அவரை நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்துருங்க, சரிங்களா? அதுதான் அந்த உறவுகளை நம்ம பார்க்கறது. இல்லை மாமான்னு சொல்லக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் ஏதாவது வாங்கி கொடுங்க. புதன்னா நம்ம என்ன வாங்கி கொடுக்கலாம், பச்சை கலரில் வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கலாம். புதனுடைய ஆலயங்களில் பெருமாள், புதன்னா பெருமாள் ஆலயத்தில் நம்ம என்ன செய்யலாம், திருப்பணி செய்யலாம், உழவார பணி செய்யலாம். பெருசாக காசு பணம் கொடுத்து சம்பாரித்து நம்ம பண்ண முடியாட்டியும் நம்மளால் ஒரு அதை கூட்டி பெருக்கிவாவது நம்ம செய்யலாம். அதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த புதனுடைய சாபமானது நமக்கு நிவர்த்தி ஆகும், சரிங்களா? அடுத்தது குரு.